அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்த ரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்மகம். ஸ்ரீ குருபியோ நமக. குருவே சரணம். கோபுரம் டிவி நேயர்களுக்கு பக்திபூர்வமான வணக்கங்கள். மகா பெரியவா அற்புதங்கள் தொடரில் நாம் பலவிதமான அற்புதங்களை பார்த்துருக்கோம். அபார கருணா சிந்தும்னு சொல்கிறோம் இல்லையா? எவ்வளவு கருணை மிக்கவர் அவர், எவ்வளவு தாய் உள்ளத்தோடு எத்தனை பக்தர்களுக்கு எந்த வகையிலாவது அவர் கருணை புரியலாமான்னு பார்த்துட்டு இருப்பாராம். அபார கருணா சிந்தும், அவ்வளவு கருணை மிக்கவர் அவர். இன்று நாம் காணவிருக்கும் அந்த ஒரு எபிசோட் எத்தகையதுன்னா, எவ்வளவு தூரமாக இருந்தாலும் சரி, நாம் உளமாற பிரார்த்தனை பண்ணிட்டோம்னா எங்கே இருந்தாலும் அந்த மகான் கேட்டு ஒன்று அவர் வருவார், இல்லை நம்மளை வர வைப்பார் என்பதை உணர்த்தும் ஒரு அற்புதம் இது. பாருங்கள், பார்க்கலாம். கடந்த பகுதியில் மனதால் வேண்டின்ற ஒரு பக்தருக்கு எவ்வளவு அழகாக தரிசனம் கொடுத்தார், அதுவும் எவ்வளவு பாதுகாப்பாக அவர் அழைச்சிட்டு வந்து அப்படி எவ்வளோ ஒரு கம்ஃபர்டபுளாக போய் அப்படி வீட்டில் விட்டுட்டார். அதுவரை மகான் எப்படி ஒரு தாய் உள்ளத்தோடு தன் பக்தரை பார்க்குறாருன்னு கண்டோம் இல்லையா? இப்பொழுது அவருடைய வாழ்க்கையில் மேலும் ஒரு மிக மிக உண்மையான முக்கியமான ஒரு தேவை ஏற்படுகிறது. அதை மகான் எவ்வளவு அற்புதமாக நிகழ்த்தி காட்டுகிறார் என்பதை இந்த பகுதியில் காணலாம். எங்கோ இருந்த ஒரு பக்தர், ஏதோ ஒரு கோடியில் இருக்கிற ஒரு பக்தர், அதுவும் சென்னை எங்க, மகாகாவ் எங்க, இங்கே இருந்த அந்த பக்தர் நான் மகானை சேவிக்க முடியலையேன்னு வருத்தப்பட்டது அந்த மகானுக்கு எப்படி தெரிந்தது? நாம் உண்மையான பக்தியோடு, நிஜ பக்த ஹிருதய விஹாரின்னு சொல்கிறோம் அந்த பகவானை. உண்மையான பக்தி எந்த இதயத்தில் உள்ளதோ அந்த இடத்தில் அந்த பகவான் வசிக்கிறார், மகானும் வசிக்கிறார் இல்லையா? இப்போது இவர் எப்படியே சென்னை வந்தாச்சு. அந்த 100 ரூபா ஒப்பந்தத்தையும் ரத்து பண்ணிவிட்டு அந்த 100 ரூபாயை மொத்தமாக திருப்பி கொடுத்துட்டார். 1 ரூபாய் கூட அவருக்கு செலவில்லை. அவ்வளவு ஆத்ம திருப்தி. இப்படியே காலங்கள் உருண்டு ஓடுகிறது. இப்போ மகானும் தன்னுடைய யாத்திரைகள் எல்லாத்தையும் அப்படி முடிச்சுண்டு காஞ்சியில் ஸ்ரீமடத்தில் வந்து அமர்ந்து கொள்கிறார். இவரும் தன்னுடைய தங்கைக்கு இப்போ திருமணம் ஆகணும். திருமண காலம் வந்தாச்சு. அன்று திருமணம் ஆகணும்னா சாதாரண விஷயம் இல்லையே. இன்றைக்கி எல்லாத்துக்குமே நம்ம இருந்த இடத்துலேருந்தே அரேஞ்ச் பண்ணிடுறோம், ஏற்பாடு செய்துடுறோம். அன்று அப்படி இல்லையே. ஒவ்வொன்றுக்கும் இவரே சென்று அலைகிறார். சென்று தேடி பிடித்து ஒரு நல்ல இடமாக பார்த்து, அது போக ஒரு நல்ல மண்டபமாக பார்த்து, சமையல் சாப்பாடுக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணி, புது வஸ்திரம் துணிகளுக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணி, எப்படியோ தன் சக்திக்கு ஏற்றாற்போல் இதை செஞ்சிடணும் அப்படின்னு ஒரு கணக்கெல்லாம் போட்டு பார்த்தா 30,000 ரூபா தேவைப்படுறது. குறைஞ்சது அந்த கல்யாணத்தை நடத்தணும்னா 30,000 ரூபா தேவை. சரி, 30,000 ரூபா நம்ம எங்கே தேடுறது? நாம் கொஞ்சம் சேர்த்து வச்சுருக்கோம், கடனும் வாங்கிக்கலாம். 30,000 ரூபாங்கிறது பெரிய தொகையாச்சே. இவருடைய வருமானமே, சம்பளமே மாதம் 100 கணக்குகளில் தான் இருக்குது. ஒரு 300 ரூபா இல்லாட்டி ஒரு 200 ரூபா, அவ்வளவுதான் அவரோட சம்பளம். அதுவே ரொம்ப ஜாஸ்தி அன்றைக்கி. இப்போ 30,000 ரூபா காசுக்கு நான் எங்கே போகிறது அப்படின்னு யோசிச்சுட்டு, சரி நம்ம ஒன்று பண்ணுவோம், நேராக காஞ்சிக்கு போவோம், பெரியவாள்கிட்ட போய் ஒரு நமஸ்காரம் மட்டும் பண்ணுவோம், பெரியவாளை பார்த்தாலே போதும், நமக்கு ஒரு வழி நிச்சயமாக கிடைச்சிடும்னு ஒரு நம்பிக்கை, ரொம்ப ஸ்திரமான நம்பிக்கை. நம்ம பெரியவாள்கிட்ட போய் வாயை திறந்து கேட்கணும்னு அவசியம் கிடையாது. அவரை தூரத்துலேருந்து பார்த்துட்டாவது ஒரு பிரார்த்தனையை வச்சுப்போம், பெரியவாளை நாம் தரிசித்தாலே போதும், நமக்கு நல்லது நடக்கும் என்ற திண்ணமான எண்ணத்தோடு நேர பஸ் ஏறி காஞ்சிக்கு வந்துட்டார். இப்போ ஸ்ரீமடம் போகலாம்னு போகிறார். ஸ்ரீமடத்தில் கொஞ்சம் தான் கூட்டம் இருக்குது. சரி, இதை எப்படி வாயை திறந்து பெரியவாள்கிட்ட சொல்கிறது அப்படின்னு இவருக்கு ஒரு சந்தேகம். அங்கே அப்படி போகிறார், அப்படி வரிசையில் நிற்கிறார், அப்படி கையை நீட்டுறார். இவருக்கு பிரசாதம் கிடைக்கிறது. போங்கோன்னு சொல்லிடுறா, அப்படியே வந்துடுறார். ஆனாலும் வெளியே வராமல் அந்த பக்தர்கள் அமர்ந்திருக்கும் இடம் இருக்கு இல்லையா, அந்த இடத்துலேருந்து பெரியவாளை பார்த்துட்டே இருக்கார். அப்படி பெரியவாளை பார்த்துட்டு, பெரியவா தங்கைக்கு நல்லபடியாக கல்யாணம் ஆகணும் பெரியவா, 30,000 ரூபா தொகை தேவைப்படுறது, என்ன பண்ண போகிறேன்னு தெரியலையே பெரியவான்னு இருந்த இடத்துல இருந்தே வேண்டிக்கிறார். பெரியவாள்கிட்ட அவர் வாயை திறந்து கேட்கவில்லை. இப்போது ஸ்ரீமடத்தில் ஒரு வழக்கம். அன்று எப்படின்னா, ஆண்டுக்கு ஒரு முறை ஒரு மிகப்பெரிய தனவந்தர், அவர் ஒரு விஐபி, ஆந்திராவிலிருந்து காஞ்சிக்கு வருவாராம். அவர் ஒரு மிகப்பெரிய பணக்காரர், ஒரு ஜமீன்தார் அளவுக்கு இருக்கார். அவருக்கு நிலம், வீடு எல்லாமே உண்டு. அவர் என்ன பண்ணுவார், தன்னுடைய நிலத்தில் விளைந்தவற்றில் ஒரு பங்கை ஸ்ரீமடத்திற்கு கொடுத்து, அது போக ஒரு சின்ன தொகையையும் பெரியவாள்கிட்ட கொடுப்பார். ஆனால் பெரியவா வாங்கி கொள்வாரானா கிடையாது. அது அப்படியே என்ன பண்ணுவார், எங்கெங்கெல்லாம் வேத பாடசாலைகள் உள்ளதோ, எங்கெல்லாம் குழந்தைகள் வேதம் கற்றுக்கொண்டு
அவர்களை போஷிப்பதற்கு எதுவும் இல்லாமல் கஷ்டப்படுகிறார்களோ அத்தகைய வேத பாடசாலைகளுக்கு இதை அப்படியே கொடுக்க சொல்லுவார், சத்காரியங்களுக்கு கொடுக்க சொல்லுவார் மகான். இன்று அதே தனவந்தர் வந்திருக்கார். வந்து தன்னுடைய விளைச்சல் எல்லாத்தையும் பிரேவா முன்னாடி வச்சுட்டு அந்த சின்ன தொகை, அந்த தொகையை அப்படி அழகாக கட்டி பெரியவாள்கிட்ட வச்சுடுறார். அப்படி வச்சதுமே வந்துட்டியா, வா எப்படி இருக்க, நன்னா இருக்கியா, எல்லாம் விசாரிச்சுட்டு இதை தயவு செஞ்சு ஏற்றுங்க சாமி அப்படின்னு அந்த தனவந்தர் அப்படி சொல்கிறார் ஆந்திராவிலேருந்து அவருடைய மொழியில். பெரியவா அப்படியே பார்த்துட்டு வா அப்படின்னு கூப்பிட்டாராம். யாரை? நம்ம பாலச்சந்தரை. நம்மளை இல்லை, நம்ம இவ்வளோ பெரிய மகான் போய் நம்மளை கூப்பிடுவாரா, பக்கத்தில் இருக்கிற ஏதோ பண்டிதரை கூப்பிட்றாரு போல இருக்கு, உங்களை கூப்பிட்றாரா பாருங்கோ அப்படின்னு கேட்டால் நீ வா அப்படின்னு கேட்டதுமே அவருக்கு மெய் சிலிர்த்து விடுகிறது. நேர பெரியவாள்கிட்ட போகிறார். நீ வருஷா வருஷம் நீ கொடுக்குற தொகையெல்லாம் வேத பாடசாலை கொடுக்குறோம் இல்லையா அப்படின்னு இப்போ அந்த தனவந்தர்கிட்ட கேட்குறார். ஆமாம் சாமி, இந்த வருஷம் இன்னொரு நல்ல காரியத்துக்கு நீ கொடுக்க போகிற அப்படின்னு சொல்லிவிட்டு இவன் தங்கைக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணின்னு இருக்கான், அவனுக்கு ஒரு தொகை தேவைப்படுறது, அதுக்கு இது தேவைப்படும், இதை எடுத்து கொடுத்துரும், நீயே உன் கையில் கொடுத்துரு அப்படின்னு சொன்னதுமே அந்த பணக்காரர் பணத்தை எடுத்து அப்படி கொடுத்துட்றார். இவருக்கு ஆனந்த கண்ணீர் பெருகுகிறது. நான் வாயை திறந்து எதுவுமே கேட்கலையே, எப்படி இந்த மகான் எல்லாத்தையும் அறிஞ்சுண்டார் அப்படின்னு சொல்லி நமஸ்காரம் பண்ணிவிட்டு ஒரு ஓரமாக வந்து அதில் எவ்வளவு தான் இருக்குன்னு எடுத்து பார்த்தால் இவர் 30,000 ரூபா வேண்டும்னு கேட்டார். மிகச்சரியாக அதே 30,000 ரூபா இருக்குங்க அந்த பணக்கட்டில். இவருக்கு 30,000 ரூபாய் வேண்டும் என்று மகானுக்கு யார் சொன்னா? மகானுக்கு சொல்லவும் வேண்டுமா என்ன? அப்படியே வந்து ஒரு ஆனந்தத்தோடு ஒரு நமஸ்காரத்தை பண்ணார். ஆனந்த கண்ணீர் அப்படி வழிந்து வருகிறது அவருக்கு. அதோட மகானின் பிரசாதத்தை வாங்கிட்டு நேர தன் இல்லம் வருகிறார். தன் தங்கையின் கல்யாணத்தை ஜாம் ஜாம் என்று நடத்துகிறார். மீண்டும் மகானிடத்தில் வந்து அவரின் அருள் ஆசிகளை பெறுகிறார் என்றார். நாம் மகானை அப்படி மனதார பிரார்த்தனை பண்ணிட்டாலே போதும், நம்முடைய பிரார்த்தனைகளை மகான் நிச்சயமாக கேட்கிறார். நமக்கு இவ்வளோ கஷ்டங்கள் இருக்கே, நாம் நினைப்பது எதுவுமே நடக்கவில்லையே, நாம் நினைச்சுட்டு இருப்போம். ஆனால் எந்த காலத்தில் எது நடக்க வேண்டும் என்பது அந்த மகானுக்கு நிச்சயமாக தெரியும் என்பது சத்தியமான உண்மை, நிச்சயமான உண்மை. சக்ருத் ஸ்மரண மாத்திரேன பவரோக விநாசகே சந்திரசேகர பாதாப்சே வாசேதாம் ஹிருதிமே சதா. விதம் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி. உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள், உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். மேலும் சப்ஸ்கிரைப் செய்வதோடு மட்டுமல்லாது அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள். மற்றும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி, கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள், பாருங்கள், ரசியுங்கள், பரவசமடையுங்கள். gopuramtv.com பக்தி பக்திமயம்.